வந்து 7 பிள்ளை பெத்த நாய போடி 7 பிள்ளை பெத்த நாய போடி நாய போடி நாய போடி 7 பிள்ளை பெத்த நாய போடி இது ஆம்பளே பொம்பளே ரெண்டாம் கடை சுத்தி வருது இப்படி புரியா ஹாய் பாபி ஹாய் கோடி கோடி தலபதி ரைட்டா மேல இருக்கவங்க கொஞ்சம் ஓடி ஓடுறாங்க தள்ளி தள்ளி அங்க ஓடி தேடியா நீதான் கண்டு ஓடி ஓடி பயங்க மாட்டீங்க நீ பிள்ளைகளை அடிக்காதீங்க நீ ஏன் பிள்ளைகளை அடிக்காதீங்க பாப்பா பட்டி ஓடியா வர்த்தமான ஓடியா பாப்பா ஓடியா வா அம்மா கோயில சின்ன பையன் என்ன கேக்குறான் என்னப்பா அடிவா பாரா அடியே செல்லமா கேக்குறா எங்க அம்மா வந்து அடி பத்தி ஓடி வந்து ஹாய் எங்க அம்மா அடி போறல ஓடி அடி அட்ரா அவங்க கிட்ட கொடுப்பாங்க குடிக்கிற படி மேல வாங்க மேல எங்க அம்மாவே அடிக்கிறேன் அத்தை தூத்து இட்லி போல இருக்குது
பாச்சி குச்சிட்டு ஐயோ யாருக்கு வேண்டி பேச போறீங்களா? அண்ணி எனக்கு சிறிய வயதிலேயே திருமணம் நடந்து முடிந்துவிட்டது. 12 வருடமாக என்னுடைய நாடு பஞ்சமாகி உண்ண உணவில்லாமல் ஒருத்த உடையில்லாமல் நான் பெற்ற இந்த பிள்ளைகள் இது முக்கி பட்டுச்சாமே. அது கூட 12 வருஷத்துல எம்மோ வெறியட்டு போயிருந்தா நீ 7 புள்ள பெற்றிருப்ப. 7 புள்ள பெற்றா எதுக்கு நாடிய வரணும்? எதுக்கு வரணும்? உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது உனக்கு இன்னாடி தரல, உனக்கு என்ன தரல, உண்ட நாட்டுல இருக்கிற எல்லாத்தையும் பாய் அப்படி எடுத்துட்டு போனியே. அண்டாவளை எட்டு, குண்டாவளை எட்டு, அதலை எட்டு. எங்க போற எடுத்துடா ஒரு ஸ்டேஷனுக்கா? நான் கெட்டு வந்தா எங்க நிற்போவேன்? என் தாய் வீடு தானே அண்ணி தேடி தெரிஞ்ச பொருளாடி பண்ண என்ன பண்ண தெரிஞ்ச பொருளா சொந்தம் என்று நம்பி வந்தோம் சொந்தார் மக்கள் சொந்தம் என்று நம்பி வந்தோம் சொந்தார் மக்கள் பசியா உனக்கு என்ன சொந்த போடி? என்ன சொந்த போடி? அண்ணன் கிடையாது போடி, என்ன சொந்த போடி? அண்ணனே இல்ல, இப்ப என்ன உனக்கு சொந்தம்? யானை மேல குதிரை மேல எல்லாத்தையும் கொடுத்தோம். என்ன பண்ணு கேளாது? என்ன பண்ண அண்ணி? என்ன பண்ண? எல்லாம் விட்டு எல்லாம் விட்டு தின்றே எது ஒன்றுமே இல்ல. எல்லாத்தையும் வித்துட்டு இருப்பா. எல்லாம் விட்டு தின்றோம் அண்ணி கையில் ஒன்றுமே இல்லை. பொல்லா பஞ்சம் வந்ததினால் பொல்லா பஞ்சம் வந்ததினால் இந்த கதியானோ. கேட்டியாடா? அண்டாவில் ஒரு எட்டு, குண்டாவில் ஒரு எட்டு, யானை மேல குதிரை மேல இப்படி வரிசையா அனுப்பத்தெல்லாம் வீட்டு துண்டாலாம். ஒரு பொம்பளையா பிறந்தவன் புடிச்சு 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 பார்த்து கூட பண்ணண்டா. பாரி வீசனா இந்த கேட்டா இந்த தேவடி ஆளுக்கு இந்த கேட்டாண்டா. ஏன்னா ஒரே ஒரு அண்ணன் இந்த ஒரு தங்கைக்காக எவ்வளோ பொன் பொருள் கொடுத்தாங்க. என்ன அண்ணா போதும் அண்ணா, நீ இருந்தா என்ன பண்ணுவ? நல்லா வாழணும், நாளைக்கு வந்தா நல்லா உட்கார வச்சிட சாப்பாடு போடணும் வச்சுட்டு போனோம் அண்ணனுக்கு. நினைச்சு பார்த்தாலா? ஏன்னா பால் கொடுக்குற பாலாடனா நான் மோரு குடிச்சேன்னு எல்லாத்தையும் வச்சு போனால கார்த்தி மாசம் ஆகக்கூடாது. என்னடா போன போற சொந்தக்கார ஆளுங்களா வீட்டுக்காரங்கிட்ட படுத்து புள்ளைய வாங்கிக்கிறது. ஆமா வாங்கி எடுத்தவனே ஏன்னா 7ஆம் மாசம் பூ முடிக்கணும், 9ஆம் மாசம் வேலை காப்பனா, எனக்கு யானை மேல குதிரை மேல எடுத்து சாய் காணலாம். அவன் கடை வாங்கி
ஃபைனான்ஸ் கட்ட முடியாது, வண்டியை தூக்கி போய் ஒரே தங்கச்சி கஷ்டப்படுவாள்னு ஏன்னா மோதிரம் இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுத்தாந்துருக்கலாமே. கேட்டுக்க கதையை. மோதிரம் அவன் கஷ்டப்பட்டு வட்டிக்கு வாங்கியாரான், ஏதோ இருக்கிறத இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுத்தாந்துருக்கலாம். நான் மோதிரம் சம்பாரிச்சாலையா புள்ள பத்த ஓடினியும் சொல்லுடா. செலவு நம்ம வீட்டுல இருந்து அடிச்சு எடுத்து போகணும். அங்க தாய் வீட்டுல நில்லு பேர் வைக்கணும்னா நம்ம போனோம். ஆமா, அவ வீட்டு வாரிசு சுமக்கம். கார்த்தி மாசம் பேர் அந்த பையன் நல்லா கூட எழுந்து நடக்காது, அந்த பையனுக்கு மாலை போட்டு விட்டுடுவாங்க. ஐயோ இந்த குளிர்ல அந்த பையன் ஒதுக்கி நிப்பான் பாரு. ஐயப்பனுக்கு வேண்டுதல் கிடையாது. ஏன்னா பிப்ரவரி 32ஆம் தேதி கிடையாது, 32 இல்ல பிப்ரவரி 28ஆம் தேதி கோயிலுக்கு போறான். நீ துண்டுறதுக்கு மிக்சரு வச்சுட்டு ஜோல்ல பைய நெய் தேங்காய் பால் சவரம் மோதம் இதெல்லாமா ஐயப்பன் கேட்குறாரு. இதெல்லாமா கேட்க ஒரு கிலோ மாவு ஆப்பிள் எதுக்கு கேட்கணும்? எதுக்கு வருவாளுங்க ஆத்தா விட்டுட்டு எனக்கு சொந்தம்னு சொல்லிக்கு யார் நினைக்கிறாங்க உங்களை தவிர? கெட்டு வந்தா எங்க நீ வருவேன்? என் தாய் வீடு தானே தேடி வருவாங்க. போடிய வந்த உதுர நரியோ யானை நரியோ வாரி போனிய சீர்வரிசை அன்னைக்கு போதும்னு வச்சுட்டு போத்தால அண்ணன் வாழ்வான்னு. இது கூட என்ன எனக்கு மிக்சி பத்தல, எனக்கு வாட்சிக்கு மிக்சர் பத்தல, எனக்கு சொல்லடா நின்னுக்குனே போட்டி எடுக்குது வாட்சிங் மிஷின் சொல்ல குடு 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 பேச்சு. அவன் பாவம் கடை வாங்கின மூட்டை கூட அடமானம் போட்டுக்கலாம். இன்னும் பொண்டாட்டியத்தான் எங்கே கொடுக்க பின்னாடி வேணும் உனக்கு. அண்ணி என் பிள்ளையோட முகத்தை பாருங்க அண்ணி, பசியும் பட்டினியுமா இருக்கிறாங்க. ஒருவேளை கஞ்ச கூட இருந்தா என் பிள்ளைங்களுக்கு ஊத்துங்க அண்ணி. அவங்க பசியை போக்கிட்டு நான் இந்த இடத்துல இல்ல, நான் போயிடுறேன். என் பிள்ளைய வாய வேங்க வச்சிடறா. நாளைக்கு ஆச்சரியம் பசி பசி அவங்க தேடி வந்துட்டான். இரு வரேன், இங்க நில்லு. அந்த அம்மா கூப்பிடுறாங்க, ஒரு பார்த்துக்கினே. அம்மா கெட்டு நொந்தாலும் தாய் வீடு வரக்கூடாதுன்னுவாங்க. 7 மக்களை எடுத்துக்கிற தாய் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். அந்த பாவி ஒரு வேளை கட்சி உங்களுக்கு ஊத்த மாட்டேன். அவன் அண்ணனை கட்டிக்கலன்னு அவன் மேல கோவம், அதனால உன்னை பழி வாங்குற. அம்மா நீ எடுத்து சொல்லக்கூடாதா? அவ போடுற சாப்பாட்டுல விச வச்சு சாவடிச்சிருவாங்க. இந்த பாயம் உயிரை போட்டா இன்னும் 40 வயசு இருக்குது. மண்ணை வச்சது நானாவே வந்து இந்த பையனை நான் ஏன் அழ போறேன்? 7 மக்களை இட்டுக்கின்னு வந்திருக்கிறேன். அந்த பாவி சாப்பாடு போட மாட்டேன். உங்களுக்கு ஒருவேளை கஞ்சி ஊத்த மாட்டாமா? 7 மக்களை இட்டுக்கின்னு என் வீட்டுக்கு வா. இந்த பாவி நான் பிச்சை எடுத்தாவது உங்களுக்கு ஒரு வேற சாதம் போடுறேன். ஐயா, என் அண்ணன் யாரு? தாராள பிரபு. இந்த நாட்டு மக்களுக்கு இல்லை என்று வருபவர்களுக்கு வாரி வாரி கொடுக்கிற தாராள பிரபு. ஒரே ஒரு தங்கச்சி கெட்டுன்னு வந்துட்டேன். அவளுக்கு ஒருவேளை கஞ்ச கூழ ஊத்தலனே இந்த நாட்டு மக்கள் என் அண்ணன் இழிவா பேசக்கூடாது. அந்த சொல்லி என் அண்ணனுக்கு வேண்டாம் ஐயா. நல்லதோ கெட்டதோ நான் என் வீட்டிலே இருந்து முடிச்சுக்கிறேன் ஐயா. அம்மா, உள்ளூர்ல அண்ணன் வீடு இருக்கும் பொழுது மாட்டான் வீட்டுல சாப்பிட்டா என் அண்ணனுக்கு இடுவு வரணும், நீ சாப்பிட வரமாட்டேன்னு சொல்றியம்மா. இத
இதெல்லாம் பாசம் கேட்டுக்கிறியா தேவடியா ஏய் தெய்வம் காது கேட்கல தெய்வம் கோயிலுல இல்லடா அத பக்கத்துல மொன ஆளுங்க என்னன்னு தெரியலையே அவனை பார்த்துட்டு வந்தேன் அம்மா வீடு தேடி வந்தவங்களுக்கு ஓடி தேடி தண்ணி ஊற்றணும் ஆமா அதனால அவளை விடு உன் அண்ணன் செத்தான் அவளை பழி வாங்குற அந்த குழந்தைங்க முகத்தை பாருமா ராமர் பாலம் கட்டுறது பிறந்து வரல அத பார்த்தா கூட பாவமா இத பார்த்தா பாவமோ வரமாட்டுது நல்லா துண்டு போட்டு தூர மாட்டே எதிர டிப்ஸ் கட்ட மாதிரி இந்த கலத்தை கொஞ்சம் ஆகி பிடிச்சி போறாது இப்படி இப்படியே எனக்கு போரும் அந்த பொண்ணி கம்பெனில இப்போ வந்து ஒரே ஒரு சுத்து ஒரு டான்ஸ் ஆச்சு ஒரு சுத்து உள்ள மாட்டுச்சு மாமா அதனால இந்த மக்கள் பசி தீர ஏதாவது ஏதாவதா ஏண்டா இதுக்கு போட்டா நான் என்னடா பண்றது நான் என்ன வரங்க வரலாம் வாங்கி போடுறதுன்னா சத்திரமா இது சரிடா என்னதான் இருந்தாலும் பாவம் பழகுது பிரியாணி ஆக்கி போடு இதுங்களை பார்த்தா வேற பாவமா இருக்குது நீ என்ன பண்ற நம்ம அரண்மனை பின்னாடி போ என்னன்னு கேட்கற போறேன் அம்மா இன்னும் அவசரம் உனக்கு என்னடா அவசரம் என்ன அவசரம் உனக்கு அதான் அவசரம் இல்ல என் கோலை விட்டு ஆடுறது கொஞ்ச நேரம் 12 வருஷத்துக்கு முன்னாடி கௌரு மாவு கேழ்வரகு மாவு ஆமா 12 வருஷத்துக்கு முன்னாடி ஆமாடா நல்லா தெரியாது நான் ஓட்டா விட்டு குத்தி அந்த கொட்டின பாரு இல்ல கையதே வேற காரு விட்டு நடக்குது டேய் நல்லா தெரியாது ஏய் புழும் பூச்சி நின்னு கலக்குறாதே வாய மூடு அப்படி சவ்யா நீ சொல்ற நான் செய்யறேன் சரி எடுத்தாரேன் தப்பா இஸ்தி வச்சு அறுத்துருவேன் உனக்கு முன்னாடி டாக்டர் மூஞ்சிக்கினாரு சொல்லுங்க இங்க பாரு அங்க போயிட்டு அந்த கெவுரு மாவு எடுத்துட்டு வா சரி கெவுரு மாவு எடுத்துக்கிட்டு அப்படியே இந்த பக்கம் போ இந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு சட்டி இருக்குடா பழைய சட்டி நம்ம கேரோட்டு குழம்பு அந்த சட்டியா கேரியர்னு இருக்குமே கேரோட்டு அது தாண்டி ஆச்செல்லாம் பட்டு ஏண்டியா அதுல வந்து ஓட்டையா 1000 சில்லி விழுந்து போச்சு வாய் மூடு நேரத்து கூட நான் தான் கஞ்சி காசி ஊத்தினேன் நீ நான் தாண்டா நீ புதுசா சொல்ற அதுலயா போய் எடுத்துட்டு வாடா எடுத்துட்டு வந்து கூட சாப்பிட்டு போ செல்லம் புது பானையில பார்த்து பத்திரம்டா இதுவா இதுல எப்படி கொதிக்க வைப்பாங்கன்னு நீங்க யாரு விட்ட நடக்கும் எப்படியா சொல்றா சோத்துல விஷம் வச்சா கூட வச்சிடுவா எப்படியா பேசி கேட்டு டப்பா எடுத்து பேக்கில் வை எதுக்கு மாட்டுக்கால தண்ணி வச்சு மொத்தத்தில் எடுத்து போகலாம்
அம்மா அம்மா தேவையா என்னடா அடுப்பு மூட்டிட்டேன் ஆ 12 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு கேழ்வரகு மாவு ஆமா 1000 சில்லி விழுந்த பானை ஆமாடா எடுத்தாந்து வச்சுட்டேன். சரி குழந்தைங்க பசுவோடு உட்காந்துக்குது. என்ன பண்ணலாம் அதுக்கு ஒரு 10 சவுக்கு கட்டதே தொடப்ப கட்டியாலே அடிப்ப உன்னை சுப்ராயா ஆடா பட்டேன் டேய் இங்க வா என்ன எடுக்க போற எண்ணெய் எல்லாம் வேணாம் சவுக்கு கட்டை. யாரு நீ சம்பாரிச்சியா நீ எடுத்து வந்து போட்டியா நான் இல்லம்மா. வாத்தா போட்டாலா கொப்பம் போட்டாலா உச்சிரத்தா போட்டாலா அவ போட்டாலா இவ போட்டாலா இவ போட்டாலா இவ போட்டாலா யாரு நான் போட்டேன்டா இல்ல ஓத்தா போட்டாளா? ஆமா ஓத்தா விட்டதா நான் போட்டுட்டா ஒன்ன டீஷர்ட் போட்டானா வீட்டுல அடுத்தோடியா யாரு அப்படின்னு கேட்பாங்க. நான் அது மாதிரி கேட்டு எவெல்லாம் கேட்க சொல்ல பாப்போம் சோத்துல விஷம் வச்சிட போறேன். அது முன்ன கேட்பேனா நானு சரி வீட்டுக்கார வர டேய் நாளைக்கு என் பிள்ளைக்கு கல்யாணம் கட்சி ஆச்சுன்னா நான் எங்க போறது எங்க நான் போறது எங்கன்னா ஊர் மேல போறது அதே தொழில் எனக்கு என்ன எடுத்தாரா ஏதாச்சும் வாழை மட்டை கீழே மட்டை கிடக்குது போடு வாழை மட்டை ஆமாண்டா போடா போற இறைச்சவியா ஏறி வேலைக்கு போட்டியோ யாரும் வீட்டை நடக்கிறது மாதிரி கொடுமை. 1000 சில்லி விழுந்த பானை கொடுத்துக்கிறேன். 12 வருஷத்துக்கு முன்னாடி அழைத்த கேழ்வரகு மாவு கொடுத்துருக்கிறேன். பச்சை வாழை மட்டும் கொடுத்துக்கிறேன். எப்படி ஏன்டா பொட்டை 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 ஏன்டா பொட்டை ஒன்னே ஒண்ணு கேக்குற பதில் சொல்லு. ஏன்டா அவளுக்கு அப்போ போனா அவளுக்கு இப்ப வரைக்கும் சப்போர்ட் பண்றியே உனக்கு அவளுக்கு என்ன கனெக்ஷன் அவளை வச்சிருக்கிறியா? ஐயோ அம்மா என்னடா அந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லாதம்மா. ஏண்டா நான் உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன். சப்ப வச்சுக்கிறியா என்ன வச்சுக்கிறடா? சரி சரி பத்த வைக்க பத்து படி எடுத்துனாங்க யாருன்னா குச்சி வச்சுதான் கொடுக்கலாம். குச்சிய பணியில எல்லாரும் மக்கி போயிருக்குவா. அத்தை எங்க தம்பி குச்சிக்குது அத்தை. நான் குச்சிப்பா மத்தி குச்சி வச்சுக்கிறேன்டா. இந்த வயசுல முடியாதா? என்னடா இந்த வீட்டுல பிறந்த பெண்ணு யாரு? அவதான். இந்த வீட்டுல விளக்கு ஏத்த வந்த பொண்ணு யாரு? நான் தான்டா. ஏத்திதான் அம்மா திக்கு 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 திக்கு. அதனால பத்தவை இந்த வாழைப்பழம் நானடா உன் பத்திரி தனத்துல சென்னாவரத்துல அவ பத்த வச்சு ஆவாதா? அது பொறுத்து பொண்ணு பத்த வைக்க கூடாது. செல்வன் அங்க போய் நின்று வா நான் பத்திரிக்கமா அம்மா நான் யாரு? அம்மா ராசத்தி ஐகோட்டு பாப்பாத்தி. நான் பத்து வச்சா எரியாதா? இன்னைக்கு ஆக்க போறா பாரு சோத்த. வேலைன்னா திருப்ப போறா பாரு. டேய் நான் பத்த வைக்கிறேன்டா. எப்படி தெரியுமா? ஒரு அடுப்பு தொண்டு போட்டு புளியா முட்டை இப்படி புளியணும். புளி நல்ல ஊத்து அத்தை ஊத்து அத்தை ஊத்து. அது வேற என்ன ஊத்துவாங்க போ. டேய் நல்ல இப்படி வைக்கணும். அப்பதான் அடுப்புக்கு மரியாதையா இருக்கும். தொட்டு கும்பரி அடுப்பு தேவையா தேவையா தொட்டு கும்பரி அடுப்பு. டேய் இதை எப்படி நான் பத்த வைக்கணும்? காடாத்தி கல்லடிப்பு கருமதி இந்த அடிப்பி கடாத்தி கல்லடிப்பி
என்னடா ஊதுதியா டேய் என்னடா எரிய மாட்டுது சீ நான் பத்த வைக்கல அவளே பத்த வைக்க சொல்றேன் போனா நான் தேவையா பத்த வைக்கிறது அம்மா 7 மக்களை இட்டுக்கிடுங்க வந்ததை விட துளி விஷம் கொடுத்து நீ சாவடிச்சிருக்கலாம் ஐயோ பாவம் பசியோடு வந்தவருக்கு நம்ம கையில கடிச்சதை போடணும்னு வாங்க 12 வருஷத்துக்கு முன்னாடி அரைச்ச கேழ்வரகு மாவு கொடுத்திருக்கிறான் 1000 சில்லி விழுந்த பாலை கொடுத்திருக்கிறான் அதனால பச்சை வாழை மட்டும் கொடுத்திருக்கிறாம்மா குழந்தை பசி தீரணும் பத்த வச்சு சாப்பிட்டு போயிடுவோம் இருந்தா என்ன போய் ஆகுவாள் அம்மா இந்த கொடும் பாவி பல உலகத்துல யாருமா இருப்பாங்க என் பிள்ளைங்க பசியும் பட்டியும் இருக்கிறாங்க ஒருவேளை கஞ்சோ கூழோ இருந்தா ஊத்துங்கன்னு சொன்னா அந்த பாவி எப்பேற்பட்ட பாவ செயல சரியா பாருங்கம்மா 13 வருஷத்துக்கு முன்னாடி வண்டு புழுகடிச்சிருந்த மாவை ஏன் அதை கொதிக்க வைக்க நல்ல ஒரு பாத்திரம் கொடுக்க கூடாதா 1000 சில்லி விழுந்த ஓட்ட பானையை கொடுக்கிறாளப்பா அது பத்து வைக்க நல்ல விறகு கட்டு கொடுக்க கூடாது கொடுப்பாவி பச்சை வாழை வட்டி கொடுக்கிறாளே இவளை கோல கொடுப்பாவி இந்த உலகத்துல யாரு மறுப்பாங்க இந்த பச்சை வாழை வட்டியை பத்த வச்சு என் பிள்ளையோட பசி நான் எப்படி பார்க்க போறது தெரியலையப்பா அண்டமா என் கணவர் அப்பொழுது முறைத்தாரு நீ தாய் வீட்டுக்கு போறடி உன்னை நல்ல வழியில் விமர்சரிச்சா என்னுடைய முகத்தை பார்க்கணும் இல்லைன்னா என் முகத்தை கூட பார்க்க வேணாம் என் கணவர் அன்று சொன்னாரு அவர் சொன்ன வார்த்தை இன்று உண்மையாகிடுமா அவர் சொன்ன வார்த்தை இன்று உண்மையாகிடுமா ஆண்டவா இந்த பச்சை வாழை வண்டியை பத்து வச்சு என் பிள்ளை பசியில எப்படி பார்க்க போறேன் ஆண்டவா பத்தினி நாடியானா அவரேயானா